எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு என்ன லஞ்ச் செஞ்சு பேக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியாக காலையில் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பீட்ரூட் சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகினதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நெய்யில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷான 2 பீட்ரூட்டை தோல் எடுத்துட்டு நல்ல மெலிசா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை தாளிப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. பசங்களுக்கு பீட்ரூட் காயை தனியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாம இருந்தால் கூட இப்படி ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரைஸ் ரெசிபி. பீட்ரூட்டை துருவி வச்சுட்டிங்கன்னா 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடாயை மூடி ஒரு 2 நிமிஷம் பீட்ரூட்டை வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். மெலிசா துருவி சேர்க்கறதால சீக்கிரமாக வெந்துடும். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு உதிரியாக சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். பீட்ரூட் நல்லா வெந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி சாதத்தை இப்போ சேர்த்துடலாம். சாதம் உடையாமல் ஜென்டிலாக மெதுவாக பீட்ரூட் கூட கலந்து விடுங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃபுல்லாக கலந்து விடுங்க. பீட்ரூட் சாதம் அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக மெலிசா நறுக்கி சேருங்க. நல்ல ரெட் கலரில் மேலே பச்சை கலர் கொத்தமல்லி தூவி பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பீட்ரூட் சாதம் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதை செஞ்சிட்டோன்னு. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் அப்படியே கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு பிடிச்ச ஏதாவது காய் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பீட்ரூட் சுவையோட நல்ல கிரன்ச்சியான முந்திரி பருப்பு, வேர்க்கடலை கூட இது சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.